கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம ஏற்கனவே நிறைய சப்ஜெக்ட் பற்றி வாஸ்து பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். கண்டினியூவாக ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்ம பேச போகிறது முதல்ல அரசியல் யோகம் அமையறதுக்கு எப்படிப்பட்ட வாஸ்து இருந்தால் அரசாங்கத்தில் பெரும் பதவி வருவதற்கு எப்படிப்பட்ட வாஸ்து இருந்தால் உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்றத நான் சொல்ல போகிறேன். அதுக்கு எப்படி அப்படின்னு சொன்னீங்கன்னா, முதல்ல இதுக்குமே வடக்கும் கிழக்கும் கண்டிப்பாக ஓப்பனாக இருந்தே ஆகணும். வடக்கும் கிழக்கும் ஓப்பனாக இருக்கணும். அந்த பதவி கிடைக்கிறதுக்கு கிழக்கு சைடு தான், அதாவது ஈஸ்ட்டு ரோடு இருக்கணும், பெரிய ரோடு இருக்கணும், சின்னதாக இருக்கக்கூடாது. நார்த்தை விட ஈஸ்ட் ரொம்ப பெருசாக இருந்தாவோ அதில் நார்த்து ஈஸ்ட்டில் அந்த ஈஸ்ட் சைடு ரோடு லாங் ரோடு, அதாவது ஹிட்டுன்னு சொல்லுவோம், நம்ம தெருக்குத்துன்னு சொல்லுவாங்க எல்லாரும். ஆனால் நார்த் ஈஸ்டில் ஈஸ்ட் தெருக்குத்து வந்ததுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் அரசியல்லையோ அரசாங்கத்துலேயோ பெரிய பதவியில் நிச்சயமாக வரவே முடியும். உங்களுக்கு அதாவது ஈஸியாக பதவி எப்படின்னா நீங்கள் தேட வேண்டியது இருக்காது, உங்களை தேடி வரும். அது அரசாங்க பதவியாக கூட இருக்கலாம், இல்லைன்னா நீங்கள் இருக்கிறதுலே பெரும் பதவியாக இருக்கலாம். ஆனால் கவர்மெண்ட் சம்மந்தமான பதவிக்கு வர்றதுக்கு சின்னதாக நம்ம சொல்லலை, ஏதோ ஒரு ரோடு அப்படி இருந்தால் கூட நீங்கள் பதவியில் இருக்கலாம், வேலையில் இருக்கலாம், ஒரு ஆஃபீஸராக இருக்கலாம், அப்படியெல்லாம் இருக்கலாம். ஆனால் ஈஸ்ட் சைடு பெருசாக செட்பேக், அதாவது அந்த வித்து உங்களுக்கு ரொம்ப நீட்டாக இருந்து ஈஸ்ட்டு ரோடு இருக்கணும். அதாவது நார்த் ஈஸ்ட்டு ஹிட்டு, அதில் ஈஸ்ட்டு ஹிட்டு அப்படி வந்ததுன்னா உங்களுக்கு நிறைய காசு, நிறைய பணம், நிறைய உங்களுடைய பதவி தேடி வரும். நீங்கள் போய் தேடிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை, அதுவாகவே உங்களுக்கு தேடி வரும். இதுக்கும் என்னென்னா வெஸ்ட் சைடு டோட்டலாக உங்களுக்கு க்ளோஸ்டாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு நெய்பர்ஸோடைய ஹவுஸோ இல்லைனா பெருசாக வேறு எதனாதோ இருந்து உங்களுக்கு அந்த வெஸ்ட்டு சைடு க்ளோஸ்டாக இருக்கணும். சவுத் வெஸ்ட்டு டோட்டலாக க்ளோஸ்டாக இருக்கணும். சவுத்து வெஸ்ட்டில் கண்டிப்பாக படிக்கட்டோ, கிணறோ, தண்ணியோ, டாய்லெட்டோ இது மாதிரி எந்த வசதிகள் எந்த இதுவுமே இருக்கக்கூடாது. அது மாதிரி நார்த்து வெஸ்ட்டில் டாய்லெட் கண்டிப்பாக வரணும், ட்ரைனேஜ் இருக்கணும், மற்ற விதம் படிக்கட்டு இருக்கலாம், இதெல்லாம் இருக்கலாம். அதே மாதிரி சவுத் ஈஸ்டில் கண்டிப்பாக உங்களுக்கு கிச்சன் வரணும். சவுத் ஈஸ்டில் ஏன் கிச்சன் இருக்குன்னா, உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கறது சவுத் ஈஸ்டில் கிச்சன் இருந்ததுனால தான். அதாவது வீடுகளுக்கு கண்டிப்பாக சவுத் ஈஸ்ட் கிச்சன் தான் ஒரே சாய்ஸு. செகண்ட் சாய்ஸு தான் நார்த்து வெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நார்த் வெஸ்ட் ஹோட்டல், ரெஸ்டாரண்ட், ஆஃபீஸு இந்த மாதிரி இடத்துக்கு நார்த் வெஸ்ட்டில் இருக்கலாம். ஏன்னா அது வாயு நெருப்புனா உங்களுக்கு காற்று மழை வர வர உங்களுக்கு நெருப்பு வந்துட்டே இருக்கும். ஆனால் அக்னி இருந்தால் தான் உங்களுக்கு விளக்கு ஏற்றுறதுக்கோ அந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி இபி கனெக்ஷன்ஸ் இருந்தால் கூட அது உங்களுக்கு சவுத் ஈஸ்டில் தான் நீங்கள் வைக்க வேண்டியது இருக்கும். சவுத்து வெஸ்ட்டு முடிஞ்ச அளவுக்கு ஒரு மனிதன் தூங்குவதற்கு சரியான இடம். அதே மாதிரி உட்கார்ந்து நீங்கள் எந்த விஷயமா யோசித்தாலும் அது உங்களுக்கு தடையே இல்லாத ஒரு நல்ல ஒரு தீர்வு அதில் கிடைக்கும். அந்த ரூமுமே உங்களுக்கு தென்மேற்கு அறை கொஞ்சம் பெரிய அறையாக இருக்கணும். எல்லா அறையை விட தென்மேற்கு அறை பெரிய அறையாக இருக்கணும். அதை அந்த குடும்ப தலைவன் யார் அரசியல்லையோ அரசாங்கத்திலையோ வெற்றி பெறணும்னு நினைக்கிறாங்களோ உங்களுடைய அறையாக இருக்கணும். அதில் தென்மேற்கு மூலையில் உங்களுக்கு பாத்ரூம் இருக்கணும். அதனுடைய வாசலும் கரெக்டான வாஸ்து பிரகாரமாக நீங்கள் உள்ளே இருந்து போகும்போது சவுத் ஈஸ்டில் ஈஸ்ட் சைடோ இல்லைனா நார்த் ஈஸ்ட் சைடோ வரணுமே தவிர சவுத் வெஸ்ட்டில் போய் நீங்கள் உள்ள டாய்லெட்டுக்குள்ளே உள்ளே நுழையிற மாதிரி இருக்கவே கூடாது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அரசாங்கத்துலேயோ அரசியலையோ கண்டிப்பாக பதவியில் பெரும் பதவியில் உட்காரவே முடியும். இப்போ உங்களுக்கு பாயிண்ட்ஸை சொல்கிறேன். அதாவது அரசியல் யோகம், அரசாங்க பதவியில் பெரும் பதவி வர்றதுக்குள்ள யோகம் எதுக்கு என்னென்ன பாயிண்ட்ஸோ அதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நம்பர் 1, ஈஸ்டில் பெரிய ரோடு அமையணும். அதாவது 30 ஃபீட்டுக்கு மேலே தான், அதான் சொல்கிறது 40 ஃபீட்டு 50 ஃபீட்டு 60 ஃபீட். ஸோ இந்த ரோடு அமையணும். அந்த ரோடை விட உங்களுக்கு உங்களுடைய வீடு மேடாக இருக்கணும். இதுதான் முக்கியமான பாயிண்ட்ஸு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இது, செகண்ட் பாயிண்ட் அப்படி வச்சுக்கோங்க. மூணாவது என்ன அப்படின்னா, இதுக்கும் உங்களுக்கு நார்த்து சைடு ஓப்பனாக தான் இருக்கணும். நார்த்து சைடு ஓப்பனாக இருக்குன்னா ஒரு ஸ்ட்ரீட்டோ இல்லைனா உங்களோட பில்டிங்கை நீங்கள் கொஞ்சம் தள்ளி கட்டிக்கிட்டால் கூட உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை.
ஆனால் நார்த்து சைடும் ஓப்பனாக இருந்தால் தான் உங்களுக்கு வந்து இதனுடைய பலன்கள் வந்து முழுசாக நீங்கள் வந்து கிடைக்கும். ஆனால் நார்த் ஈஸ்ட்டு கார்னர் தான் நமக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கணும். அதில் வந்து ஈஸ்ட் வந்து ஈஸ்ட் வந்து ரோடு வரணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த பதவியில் வந்து உங்களுக்கு நிலைக்க முடியும். அது வந்து ஈஸியாகவும் இருக்கும், கௌரவமாக இருக்கும், எந்த பிரச்சனைகளுமே இல்லாமல் இருக்கும். எந்த பிரச்சனைகள் வந்தால் கூட நீங்கள் வெளியில் வந்துடலாம். பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்கு அடுத்த பாயிண்ட் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. தென்மேற்கு வந்து க்ளோஸ்டாக இருக்கணும். தென்மேற்கு ஓப்பனாக இருந்தால் உங்களுக்கு பதவி இருந்தாலும் பிரச்சனைகள் வரும். அதனால் தென்மேற்கு க்ளோஸ்டாக இருந்ததுன்னா உங்களுக்கு பிரச்சனைகள் வராது. ஐந்தாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சவுத் ஈஸ்டில் கண்டிப்பாக கிச்சன் இருக்கணும். சவுத் ஈஸ்டில் ஈஸ்ட் சைடு க்ளோஸ்டாக இருக்கணும். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து ஏதாவது ப்ராப்ளம்ஸ், ஏன்னா பதவி இருந்தாவே கண்டிப்பாக பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனைகள் வராமல் இருக்கணும்னா சவுத் ஈஸ்டில் ஈஸ்ட் சைடு க்ளோஸ்டாக இருக்கணும், சவுத் சைடு ஓப்பனாக இருக்கணும். அப்போ வந்து புத்திசாலித்தனமான க்ரியேட்டிவ் விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப க்ரோத் வந்து ரொம்ப பெருசாக டெவலப் ஆகிட்டே இருக்கும் உங்களுக்கு சவுத் சைடு ஓப்பனாக இருந்ததுன்னா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த பாயிண்ட், 6வது பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நார்த் வெஸ்ட்டில் வந்துட்டு வெஸ்ட் சைடில் ஓப்பன் இருக்கணும். அதாவது பால்கனி இருக்கலாம், இல்லைனா வந்து வேறு எதனாச்சும் ஒரு சின்னதாக ஒரு வென்டிலேஷன்ஸ் கூட இருக்கலாம். அங்கே தான் டாய்லெட் இருக்கணும், ட்ரைனேஜ் இருக்கணும், ஸ்டெப்ஸ் இருக்கணும். ஸ்டெப்ஸ் வந்துட்டு உங்கள் வீட்டை விட்டு வெளியேறாமல் இருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 7வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, உங்களுக்கு இந்த படிக்கட்டு நீங்கள் வைக்கிறது வந்து தென்மேற்கு மூலையிலையோ இல்லை வடகிழக்கு மூலையிலையோ கண்டிப்பாக வரக்கூடாது. ஆனால் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா வடகிழக்கு மூலையில் வரவே கூடாது. எந்த பக்கம் வந்தால் நல்லது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சவுத் ஈஸ்ட்டோ இல்லை வடமேற்குலையோ அங்கே உங்களுக்கு வந்துக்கலாம். உங்களுக்கு இதுக்கு அடுத்தது வந்து 8வது பாயிண்ட் அப்படி என்னென்னா, ஸ்கொயராக தான் கண்டிப்பாக வீடு இருக்கணும். ஸ்கொயரில் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து உங்களுடைய ஆசைகள் வந்து நிறைவேறும், நீங்கள் நினைக்கிறது வந்து நிறைவேறும். அப்படி உங்களுக்கு ஸ்கொயராக இல்லாமல் கொஞ்சம் உங்களுக்கு ப்ளஸ்ஸாக வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நார்த் ஈஸ்டில் அது வந்து ஈஸ்ட் சைடில் உங்களுக்கு வந்து ப்ரொஜெக்ஷன் இருந்ததுன்னா நீங்கள் வந்து பதவியில் வந்து கண்டினியூவாக இருக்க முடியும். 9வது பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த பதவியை நீங்கள் அனுபவிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தெற்கு சைடும் மேற்கு சைடும் எந்த வித சலனமும் இல்லாத க்ளோஸ்டாக இருக்கணும். டாய்லெட் இருக்கக்கூடாது, உங்களுக்கு ஸ்டெப்ஸ் இருக்கக்கூடாது, அண்டு மெயினாக தண்ணி இருக்கக்கூடாது, கிச்சன் இருக்கக்கூடாது. ஏன்னா சில பேர் தென்மேற்கில் கூட கிச்சன் போட்டுடுறாங்க. ஸோ கிச்சன் இருக்கக்கூடாது. ஸோ இதுவெல்லாம் இல்லாமல் இருந்ததுன்னா இந்த பதவியை வந்து நீங்கள் சுகமாக பிரச்சனை இல்லாமல் நீங்கள் அனுபவிக்க முடியும். கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் அதில் எழுதி அனுப்புங்க. உங்கள் சந்தேகத்தை நான் தீர்த்து வைக்கிறேன். நன்றி, வணக்கம்.